வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
மாறும் சார். மாறும் சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும் தலைவர் கோபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பனந்தாள் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரியன் மாரிமுத்து அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியன் ராஜசேகர் அவர்களுக்கும் மற்றும் இன்று ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் முன்னாள் தலைவர் சித்த தலைவர் ஆன ரோட்டரி ரமேஷ் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறை உணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாமந்தி. திருமுத்திர வச்சுக்கலாங்க. கண்கள் மூடிய நிலையில் முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நம்ம உச்சரிக்கக்கூடிய எழுத்து நீங்க எந்த அளவுக்கு சவுண்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள போயிட்டே இருக்கும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். உள்ளிழுத்து அகர ஓசை உகர ஓசை சிம்மய உத்திரையில் ஆதி முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஊசை மீண்டும் சின்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஓசை
மயமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஊசி ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஊசி ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. நன்றி நன்றிங்களா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதுமையான ஆசன பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 290வது நாளில் நாம் இருந்து பயிற்சி முறைகள், நம் ஆசன பயிற்சிகள் கிட்டத்தட்ட அதிக முறைகள் நாம் பயிற்சிகளை எடுத்துள்ளோம். அதிக சிறப்பான பயிற்சிகளையும் நாம் எடுத்துள்ளோம். அந்த வகையில் இன்று நமக்கு சில புது பயிற்சி முறைகளுடன் கூடிய ஆசன பயிற்சிகளை அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பன். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனங்கள் பாத்தீங்கன்னா நுரையீரலுக்கான வெறியும் தன்மைக்கான ஆசனங்கள் பார்க்க போறோம். புது ஆசனங்கள் இன்னும் தொடர்ந்து ஒரு வாரம் அதான் பார்க்க போறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காற்றோடு தொடர்புடைய உறுப்பு நுரையீரல். அந்த நுரையீரல் சீரடைவதே நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான வழிமுறையாக அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு நிமிடத்திற்கு 17-18 முறை நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. ஆக அந்த நுரையீரல் பகுதியை விரித்து மூச்சினுடைய கொள்ளளவை அதிகப்படுத்துவதற்கான ஆசன பயிற்சிகள். அதில் முதல் ஆசனமாக சேது பந்தாசனா. அந்த சேது பந்தாசனத்தை தற்பொழுது பார்க்க போகிறோம். சேது பந்தாசனத்தினுடைய முதல் ஆசனமாக ஒட்டகாசனம். ஆஸ்துமா தொந்தரவுங்க, மூச்சு தொந்தரவுங்க, வீசிங் உடையவங்க, அந்த மார்பு பகுதி விரிவடையாத நபர்கள், குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இப்பயிற்சி பேருதவியாக அமையும். நன்றாக தலையை தொங்க விடுகிறோம். நுரையீரல் நன்கு விரிந்த நிலையில் உள்ளது. ஐயா வீடியோ தெரியல. வருதியா, உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ தெரியுதுயா? சரி சரி. மீண்டும் ஒரு முறை அதே ஆசனத்தை, ஒட்டகாசனத்தை செய்கிறோம்.
ஓய்வு, மெல்ல மூச்சு இழுத்தவாறு கைகள் உயரட்டும். இதற்கு மாற்று ஆசனமாக முயல் ஆசனம். சேது பந்தாசனம். போட்டாச்சுல. மாற்று ஆசனம் முயல் ஆசனம். போட்டாச்சு. அடுத்ததாக சேது பந்தாசனம். பத்து வினாடிகள் அதே நிலையில் உள்ளோம். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு நீண்ட காற்றுள் எடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். மீண்டும் ஒரு முறை. மாற்று ஆசனமாக ஊஞ்சலாசனம். ஓய்வு, அடுத்ததாக மச்சாசனம். இதுவும் நன்றாக நுரையீரலை விரிக்கக்கூடிய ஆசனா. மிக முக்கியமான ஆசனா, எளிமையான ஆசனா, அனைவரும் செய்யும் நிலையில் உள்ள ஆசனா. ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் ஒரு முறை அதே மச்சாசனத்தை செய்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வஜ்ர மச்சாசனா. வஜ்ராசனத்தில் மச்சாசனம்.
ஓய்வு, நிதானமான நீண்ட மூச்சு, படுத்த நிலையில் அடிவயிற்று பகுதி நிறைந்து காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி, பெண் சித்தராகிய ஔவையார் தன்னுடைய அகவலில் அஜபா மந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதை நேற்றை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இதயத்தில் இருந்து ரத்தம் வெளியேறுவதற்கும் உள்ளே வருவதற்கும் தனித்தனி வழிகள் இருக்கிறது. ரத்தம் உள்ளே செல்வதும் வெளிவருவதற்கும் தனித்தனி அறையாக, உள்ளே செல்வது ஒரு அறையில், அதிலிருந்து வெளியே வருவது ஒரு அறையில், இப்படியாக தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. போகும் வழி ஆர்டரிஸ் என்னும் இரத்த நாளங்கள் வழியாக சரீரம் முழுவதும் பாய்ந்து திரும்ப ஆங்காங்கே உள்ள அசுத்தங்களுடன் வென்ட்ரிகல்ஸ் என்னும் இரத்த நாளங்கள் வழியாக திரும்பி வந்து சுத்தமாவதற்காக நுரையீரலுக்குள் வந்து சேருகிறது. நுரையீரலில் லட்சக்கணக்கான காற்று பைகள் இருக்கிறது. அங்கே அந்த பைகளில் கிடைக்கும் பிராணவாயுவினால் இரத்தத்தின் அசுத்தங்கள் நீக்கப்பட்டு மீண்டும் இதயத்திற்குள் சுத்த ரத்தமாக செல்கிறது. இதயத்துக்குள் சென்று கோடிக்கணக்கான செல்களுக்கும் பாய்கிறது. ஆக ஒருவருடைய உடலை சுத்தமாக்க வேண்டுமானால் அவருடைய ரத்தம் சுத்தமாக வேண்டும். ரத்தம் சுத்தமாக வேண்டுமானால் தூய உணவு, குறிப்பாக காலையில் ஒரு நேர உணவாக பழங்கள் மட்டுமே, ஒற்றை கிளையில் வளரக்கூடிய தேங்காய், வாழை, பப்பாளி, பேரிச்சை, பனை, இப்படியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ரத்தம் எளிதில் சுத்தமாகும். மேலும் தூய காற்று, மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி, உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி, இப்படியாக செய்யும் பொழுது நம்முடைய ரத்தம் சுத்தமாகிறது. ரத்தம் சுத்தமாகும் பொழுது உடல் தூய்மை அடைகிறது, வலிமை அடைகிறது, மேன்மை அடைகிறது, வாழ்வியல் கடமைகளை செய்வதற்கு துணை செய்கிறது. ஆகவே ரத்தம் சுத்தம் செய்ய அதிக பிராணவாயு தேவைப்படுகிறது. நாம் சுவாசத்தை குறைவாகவே இழுத்துவிட்டு வருவதால் நுரையீரலுக்கு குறைந்த அளவில்தான் பிராணவாயு கிடைக்கிறது. அதனால் முழுமையாக எல்லா நுரையீரல் பைகளும் பிராணவாயு கிடைப்பதில்லை. அதனால் ரத்தம் முழுமையாக சுத்தப்படுத்தப்படாத நிலையில் இதயத்துக்குள் சென்று விடுகிறது. ஆக ரத்தம் சுத்தமடைய நாம் இந்த மூச்சு பயிற்சியை தினந்தோறும் விடாமல் உயிர் போல இதை நினைத்து ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நம்முடைய உடல் சுத்தமாகிறது. இதனால் பல வியாதிகளுக்கும் நாம் ரத்தம் சுத்தமாகாமல் ஆளாகிறோம். ஆகவே யோக மார்க்கத்தில் சுவாசத்தை அதிக அளவு உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியேற்றும் போது அதிக பிராணவாயு நுரையீரலுக்கு கிடைத்து அதிகமாக ரத்தம் சுத்தமாகி இதயத்துக்குள் போகிறபடியால்
வியாதிகள் வராமல் தடுக்கும் சக்தியினை இரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்கள் பெறுகிறது. இரத்தத்தில் அதிகமாக ஜீவ அணுக்கள் பிராண சக்தியை உறிஞ்சி இயங்குவதால் உடலை நன்கு பராமரித்து நோய் தடுக்கும் சக்தி அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. இதயம் லேப்டாப் என்ற சத்தத்துடன் துடித்துக் கொண்டிருக்கிறது. அழுத்தி விடுதல் லேப்டாப் என்ற ஓசையை ஏற்படுத்துகிறது. சுருங்கியும் விரிந்தும் ஓசை உண்டாகிறது. சுருங்கியும் விரிந்தும் செயல்படும் போது இதயத்தில் அந்த லேப்டாப் என்ற ஓசை உண்டாகிறது. உடம்பில் எந்த இடத்தில் நாடியை பரிசோதித்தாலும் அந்த இடத்தில் இந்த துடிப்பை உணரலாம். ஆக ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக இந்த சுவாசத்தை ஆழப்படுத்தி நிதானப்படுத்தி சீர் செய்வதன் மூலமாக உடல் மட்டுமல்ல இந்த உயிரையும் மேம்படுத்த முடியும். சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் என்பார்கள். அந்த பரத்தை மேலே உள்ள கோள்களினுடைய இயக்கத்தை அறிய வேண்டுமானால் இருந்த இடத்திலிருந்தே அறிந்து கொள்ளலாம் என்கிறார் திருமூலரும் நம்முடைய பெண் சித்தராகிய ஔவையாரும். ஆகையால் பயிற்சி செய்வோம், முன்னேறுவோம், உயர்வோம், மற்றவர்களை உயர்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி அம்மா, நன்றி ஐயா. நல்ல ஒரு ஒவ்வொரு சுற்றிலும் நல்ல ஒரு பயிற்சி முறைகளை அளித்து உடலிலும் மனதிலும் ஒரு நல்ல ஒரு உணர்வையும் ஆற்றலையும் சக்தியையும் ஏற்படுத்தி அனைவரையும் ஒரு சிறப்பான உடல்நிலையில் நம்மை ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு சிந்தனை ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் இயற்கை கருத்தடை மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இது பல பேர்த்துக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு ரகசியம். பொதுவாக இந்த கருத்தடை அப்படின்னாவே எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இயற்கையாக கருத்தடைக்குன்னு இது வரைக்கும் யாருமே சரியான பதில் சொல்லலை. இந்த இயற்கை கருத்தடைனா பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில பொருள்கள் விற்கிறாங்க, அதை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த இன்பம் குறையுது, அது அன்னீசியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதில் கெமிக்கல் இருக்குதுன்னு ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நான் இயற்கை கருத்தடைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். இந்த ஐடியா அமெரிக்காவில் பேட்டன்ட் ரைட்டு வாங்கின ஐடியா. நாம் அதை திருடிட்டு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். அந்த ஐடியா அமெரிக்காவில் பேட்டன்ட் ரைட் வாங்கினது 3வது மாதம் 26 1996 US 5505-855A அப்படின்னு பேட்டன்ஸ் வாங்கின கிராண்ட் வாங்கின ஒரு திட்டம். பாருங்கள், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, வேப்ப எண்ணெயை பயன்படுத்தினா கருத்தடை. இவ்வளோதாங்க. இது நம்ம தாத்தா பாட்டி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம ஊரில் இதை கண்டுபிடிச்சி நம்ம தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் யாரோ அமெரிக்காவில் பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் இனிமேல் அது யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கேட்காம யாரும் செய்யவும் கூடாது, பொருளை விற்கக்கூடாது அப்படின்னு. அது எப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண ஒயிட் காட்டன் கிளாத், பருத்தி துணி, வெள்ளை பருத்தி துணியில் வேப்ப எண்ணெயில் நினச்சி பெண்ணின் இன்ப உறுப்பில் அதை அந்த பக்கம் அந்த ஏரியாவில் தடை ஓட்டணும். அந்த வேப்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா விந்து
செத்துரும். அவ்வளோதாங்க. வேப்ப எண்ணெயில் பட்ட விந்து உடனே செத்துரும். அது இல்லாமல் அது நகராது, அதாவது மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. வேப்ப எண்ணெயில் விந்தால் நகரவும் முடியாது, உயிர் வாழவும் முடியாதுங்க. அப்போது ஆணும் சரி பெண்ணும் சரி வேப்ப எண்ணெயை இன்ப உறுப்புகளில் தடவி விட்டு காட்டன் துணியில் வச்சு தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த விந்துக்கள் கண்டிப்பாக வேலை செய்யாது. தைரியமாக நம்ம வந்து இந்த கருத்தடை சாதனமாக இதை பயன்படுத்தலாம். இந்த வேப்ப எண்ணெய் பயன்படுத்துறதுனால நல்லது கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் சைடு எஃபெக்ட்ஸே இல்லை, ஏன்னா கெமிக்கல் கிடையாது. ரெண்டாவது விஷயம் அரிப்பு ஏற்படாது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்பம் வந்து என்ன இன்பம் வேணுமோ அது சரியாக இருக்கும். மற்ற சாதனங்கள் பயன்படுத்தும் போது இன்பம் நமக்கு கிடைக்காது. அடுத்தது இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்மெல்லு, அந்த வாசம் சில பேர்த்துக்கு பிடிக்காது. அடுத்தது இது நல்ல ஒரு லூப்ரிகேஷன் ஆயிலாக பயன்படுது. இது வந்து நமக்கு இன்பத்துக்கு இன்னும் அதிகப்படியாக இன்பத்தை கொடுக்கறதுக்கு உதவி செய்யுது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்டிடி அப்படிங்கிற செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு 100-150 வியாதிகளுக்கு இது மருந்தாக செயல்படுது. அதனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த பிறப்பு உறுப்பில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் வேப்ப எண்ணெயை மருந்தாக பயன்படுத்துவதால் அரிப்பு, புண்ணு, இது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நூற்றுக்கணக்கான நோய்க்கு பேர் இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஐடியா வேப்பெண்ணெய் தாங்க. ஒருவேளை வேப்பெண்ணெயை முழுசாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஸ்மெல் வருது, அது எனக்கு ஒருவேளை ஒத்து வரல அப்படின்னா 10% வேப்ப எண்ணெயையும் 90% தண்ணீரையும் கலந்து அதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது வேலை செய்யும். இந்த வேப்பெண்ணெயை தடவிட்டோம்னா 30 வினாடியில் விந்துக்களை கொலை செய்வதற்கு இந்த வேப்பெண்ணெய் தயாராகிவிடும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, தாம்பத்தியத்துக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம் முன்னால் வேப்பெண்ணெயை தடவிட்டு தாம்பத்தியம் ஆரம்பிப்பாங்களாமா. அப்போது அந்த விந்துக்கள் வந்து வேலை செய்யாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு முறை தடவிட்டால் 5 மணி நேரம் அந்த கருத்தடை சாதனமாக இது பயன்படுது. இப்படி இந்தியன் ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்கள்லாம் சில பேர்த்த செலக்ட் பண்ணி 6 வாரத்துக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் வாயில் கொடுத்துருக்காங்க. 6 வாரம் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு அந்த விந்துல் இருக்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சி அந்த கருத்தடை சாதனமாக செயல்பட்டுச்சாமா. 6 வாரம் கொடுத்தனால 1 இயருக்கு அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கு கருத்தடை சாதனமாக. 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு பழைய மாதிரி சரியாயிடுச்சு. நம்ம உள்ளேயும் வாயு வழியாகவும் சாப்பிட்லாம், இல்லை வெளியே அப்ளை பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேப்ப எண்ணெய் தான் கருத்தடை சாதனம். இதை பல வழிகளில் நாம் பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட நம்ம ஊரில் இருக்கிற வேப்பெண்ணெய் எடுத்துகிட்டு போய் நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச இந்த வித்தையை நம்மகிட்டருந்து கற்றுட்டு போய் ஒருத்தர் அமெரிக்காவில் கிராண்ட் வாங்கி வச்சுருக்கிறான், பேட்டன் வாங்கி வச்சுருக்கான். ஆமாங்க, வர இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வெளிநாட்டு அமெரிக்க கம்பெனிகள் பேட்டன் வாங்கிடும். இதுக்கப்புறம் நாம் வந்து அவங்ககிட்ட தான் ஒரு பொருளை விற்கணுன்னா நம்ம கெஞ்சிகிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை நாளை காலையில் நான் சொல்கிறத கேட்டுட்டு உடனே வேப்ப எண்ணெய் கருத்தடை சாதனம் இயற்கையானதுன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேம் ஏற்படுத்தி விற்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் கேஸ் போடுவான். நான் தான் பேட்டன் வாங்கியிருக்கேன், நான் தான் கண்டுபிடிச்சேன், நீ எதுக்கு விற்கிற, என்ன பார்த்தா நான் பிட் அடித்தேன் அப்படிமா. அதாவதுங்க, நம்மளை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிட் அடிச்சுட்டு இப்போ நம்மளையே செய்ய விடாமல் தடுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு நிறையா உதாரணமெல்லாம் சொல்லாங்க. தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி நாம் பவுட்ரு பண்ணி தாய்த்தான் வச்சுருந்தோம். நம்மளை பார்த்து முட்டாள் அப்படின்னாங்க. இப்போ அப்ளிகபிள் பேங்க் வந்திருக்குங்கிறாங்க, அது ரொம்ப ஸ்டெம் செல்ஸுங்கிறாங்க. அதே மாதிரி கண்மை அப்படிங்கிற பேரில் கார்பனை வந்து நானோ சைஸுக்கு மாற்றி தங்க பஸ்மெல்லாம் தயாரித்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம பண்ணும்போது தங்க பஸ்மம் அப்படின்னு சொன்னோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ நேனோ அப்படிங்கிற பேரில் நேனோ டெக்னாலஜின்னு வந்துட்டுருக்கு. நேனோ தான் தங்க பஸ்மம், தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல்ஸு. அந்த மாதிரி வேப்ப எண்ணெய் வந்து ஒரு கருத்தடை சாதனமாக நாமெல்லாம் பயன்படுத்தலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வேப்ப எண்ணெயை கருத்தடை சாதனமாக பயன்படுத்துங்க, மக்களுக்கு சொல்லி கொடுங்க. அதே சமயத்தில் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். வேப்ப எண்ணெயை வியாபாரம் பண்ணும்பொழுது கருத்தடை சாதனமாக பயன்படுத்தலான்னு எழுதி வியாபாரம் பண்ணுங்கள். அது யார் என்ன பண்ணுவாங்க பார்த்துருவோமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஏன் மற்றவங்கள்ட்டலாம் கேட்கணும், செய்வோம். அதனால் இனிமேல் நாம் நல்ல விஷயங்களை நாமும் பயன்படுத்துவோம், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். இதன் மூலியமாக நாம் நன்றாக வாழ்வோம்.
நன்றி நன்றி ஐயா. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொன்னாலும் ஒன்று நம்மை சிந்தனையிலும் நம்மளுடைய செயல்திறன்களையும் நல்ல ஒரு சிறப்பாக நம்மை தூண்டக்கூடிய ஒரு அருமையான கருத்துக்களை வழங்கி வரும் ஈழர் பாஸ்கர் ஐயா. அதாவது எப்படின்னா, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாம் தொலைத்து விட்டாலும் அவர்கள் ஞாபகப்படுத்தி நமக்கு இந்த நேரத்திலாவது இனிவரும் காலங்களில் அவருடைய சிந்தனைகளை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுத்து சென்றால் கண்டிப்பாக பழங்காலத்து வாழ்க்கை முறையை அனைவருக்கும் கொண்டு செல்ல முடியும் என்பதை அவருடைய கருத்துக்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக மூலிகை. மூலிகை என்றாலே செடிகள் கொடிகள் என்பதை விட நம்மிடம் ஒரு மூலிகை ஒரு அருமையான கருத்துக்களை தெளிக்க வருகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்தை சொல்லக்குள்ள அந்த நேரத்துல ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த வாரம் நம்ம என்ன செய்திகளை நம்ம அறிந்து கொண்டு விளக்கம் கேட்க இருக்கிறோம் என்பதை முதல் வாரமே நமக்கு ஒரு தலைப்பையும் கொடுத்து நம்மையும் சிந்திக்க வைத்து, ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க பாடம் எடுக்கிறதை விட வகுப்பு நடத்துறதை விட அதற்கு உண்டான அடுத்த வாரத்திற்கு உண்டான ஒரு தலைப்பையும் கொடுத்து நம்மையும் ஒரு அந்த தலைப்புக்கு உண்டான வழிமுறைகளை சிந்தனைகளை நாமும் சிந்திக்க வைத்து இன்று நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்புடன், அதாவது விநாயகர் முருகன் ஆற்றலை பெறுவது எப்படி, நம்ம இவ்வளவு நாள் என்ன வழிபட்டாலும் அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு அருமையான விளக்கங்களுடன் நம்மையும் சிந்திக்க வைத்து இன்றும் நம்மை ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கூற வருகிறார் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக அளிக்க மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. கிளியரா கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்க ஐயா. சரி. வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோட பசித்தர் மகேந்திரன் துவங்குகின்றேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்ணை மூடுங்கள். பிரபஞ்சகத்தில் அனுமதி பெறுகின்றேன். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி ஆற்றலை உன்னுடைய படைப்பை உலக மக்களுக்கு போதிக்க போகின்றேன். எனக்கு அனுமதித்தால் உங்களுடைய துணையோடு நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மனதார வாழ்த்துனர். ஐயா, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுங்க ஐயா என்று மனதார வாழ்த்துங்கள். அடுத்து இந்த குழுவை வழி நடத்தும் அனைவரும் அவர்களும் அவருடைய குடும்பமும் பசி இறை இயக்கத்தோடு உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும். உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. இன்றைய தலைப்பு விநாயகர் என்றால் என்ன, முருகர் என்றால் என்ன, இவருக்குள்ள என்ன சத்து இருக்கு அப்படின்றத அறிவோம். இந்த பிரபஞ்சகம் எனக்கு என்ன புரிய வைத்ததோ அதை நான் உணர்த்துகிறேன். இதை நீங்கள் 100% ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லல. முதல்ல என்னை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்றால் யார், இவர் என்ன பேசுகிறார், இவருக்கு என்ன இந்த பிரபஞ்சகம் கொடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை புரிஞ்சுக்கின்னு அப்புறமா இது முடிந்தால் கடைபிடிங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இதை நான் அடிக்கடி தெளிவாக நான் சொல்லுகிறேன். ஆனால் இதை கடைபிடித்தால் சுய ஹார்மோனின் உடலில் சுரக்கும். தயவு செய்து சொல்லுகிறேன், ஒரு மனிதருக்கும் ஒரு விதமான சிந்தனை, ஒரு விதமான ஜீரணம். உங்களுடைய உடலில் சுரக்க வேண்டிய ஹார்மோனை மட்டும் சுரக்க வைங்கள். அதை தடை செய்து விடாதீர்கள். இதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகிறேன். இது என்னுடைய அறிவல்ல, பிரபஞ்சகம் கொடுக்கும் ஞான அறிவு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 2 பேர் மட்டும் பதில் சொல்லுங்கள். இதுவரையிலும் நீங்கள் அறிந்தது, உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்து, விநாயகர் சாமி கும்பிடுறோம், முருகரை சாமி கும்பிடுறோம், என்ன அது என்ன ஆற்றல் இருக்கு, என்னவாறு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? டக்குன்னு சொல்லுங்க, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். விநாயகர்னா நீங்க ஐயா, அது எனக்கு சரியா கேட்கல வாய்ஸ். டவர் இல்லையான்னு தெரியல. விநாயகர்னா நீங்கயா?
அப்பா காலையிலே சிரிக்க வச்சிட்டீங்க. ஐயா கொஞ்சம் கேட்கல, மற்றவங்களுக்கு யாருன்னா கேட்டிருந்தா ஐயா என்ன சொல்றாரு, விநாயகர் மட்டும் நீ என்ன சொல்லிட்டாங்க அது மட்டும் புரிஞ்சுது. அடுத்து முருகருக்கு ஐயா நான் சொல்றது கேக்குதுங்களா ஐயா? உங்களுக்கு கிளியரா கேக்குதுமா ஐயா? நீங்க வந்து விநாயகர், நாங்க உங்க சொற்களை எல்லாம் கேக்குறவங்க நாங்க முருகர்னு சொல்றாங்க ஐயா. ரொம்ப கூர்மையான ஆளுங்க குழுவில் இருக்கிறோம், மிக்க மகிழ்ச்சி. என்ன ஒரு 3 வாரம் சிரிக்கல, இந்த முறை கொஞ்சம் சிரிப்போம், சிந்திப்போம், கொஞ்சம் சிரிப்போம். சிரிக்காத ஒரு சிலர் நான் என்ன பேசினாலும் நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள நம்ம பிரதமர் ஒருத்தர் இருந்தார், அவர் இதுவரை யாராலும் சிரிக்க வைக்கவே முடியல. புரியுதுங்களா? நரசிம்மராவ் அவரை எவ்வளவு ட்ரை பண்ணாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு, அவர் சிரிக்கல. அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருப்பீங்க, அது என்னாலயும் முடியாது, நானும் ஒத்துக்கிறேன். முடிந்தவங்க கொஞ்சம் சிரிங்க, அதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு காமெடியாவும் எடுத்து போறேன். ஆனா உட்பொருளை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா இதை சீரியஸா நடத்தின யாருக்குமே சரியா புரியல. அப்புறம் யோசனை பண்ணேன், கொஞ்சம் சிரிக்க வச்சு இதை வந்து நடத்துவோம் அப்படின்னு வந்து சிரிக்க வச்சேன். அதனால கொஞ்சம் ரொம்ப சிரிக்கலாலும் கொஞ்சமாவது சிரிங்க. ஏதோ ஒரு மனுஷன் கத்துறான்னு அதுக்காக கொஞ்சம் சிரிங்கல அப்படின்னு, அதுக்காக. சரி, இப்போ விநாயகர் என்றால் என்ன, முருகர் என்றால் என்ன? விநாயகருக்குள் என்ன சத்து இருக்கு, முருகருக்குள்ள என்ன சத்து இருக்கு? நீங்கள் எதை சொன்னாலும் சரி, இந்த பிரபஞ்சகம் எனக்கு கொடுத்துக்கிற ஒரு ஞான அறிவு என்னவென்றால் 2இல் முடிப்பேன், கால்சியம் மெக்னீசியம். என்றும் பாருங்கள், கால்சியம் மெக்னீசியம் இதுல வந்து முடிப்பேன் கிளைமேக்ஸ். அது வந்து விநாயகர் ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. விநாயகர் மூலியமா யானை பலம் நமக்கு கிடைக்கும். முருகருக்கு டக்குன்னு சொல்லுங்க ஐயா. முருகருக்கு என்ன, நான் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, மார்க் வாங்க போறீங்க, என்கிட்ட சிரிக்க போறீங்க. வந்து மயில் மாதிரி இருக்கிற மாதிரி. சரி சரி ஐயா, கொஞ்சம் ஐயா சிரிப்பு மட்டும் வரட்டுங்க ஐயா, வீடியோ எல்லாம் கட் பண்ணிக்கங்க ஐயா. சரி, இப்ப வந்து முருகர் என்றால் என்ன, விநாயகர் என்றால் என்ன அப்படின்ற உட்பொருள் எத்தனை பேர் ஆன்லைன்ல பாக்க. சரிங்க ஐயா, சரிங்க. இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்க ஐயா. போதுங்க, நன்றி, மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்னதுக்கு மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் நியூட்ல போட்டுக்குங்க ஐயா, எல்லாருமே போட்டுக்குங்க ஐயா. பிக்சர் வேண்டாங்க ஐயா, வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க எல்லாருமே, ஆடியோ மட்டும் கேளுங்க. உங்களுடைய வீடியோ கட் பண்ண சொன்னேன், ஏன் வீடியோ கட் பண்றாதீங்க, நான் பேசுறது. சரி, இப்போ வந்து விநாயகர் என்றால் என்ன, முருகர் என்றால் என்ன, இதற்குள் என்ன சத்து இருக்கிறது? நான் பாருங்க, அந்த கால்சியம் மெக்னீசியத்துல வந்து நிப்பேன் லாஸ்டா, புரியுதுங்களா? எனக்கு வந்து காமெடியாக போகும். இதை வந்து நகைச்சுவையாக சொல்லுகிறேன். முருகர் மேலையும் விநாயகர் மேலையும் அன்பு வைத்துக் கொள்ளவர்கள் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஒரு நகைச்சுவையாக நடத்துற உட்பொருளை புரிஞ்சுக்க. எனக்கு வந்து 25 வயசாச்சு. அப்போ வந்து எங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மா அப்பா எனக்கு திருமணம் பண்ணுவதற்காக முடிவு எடுத்தார்கள். முடிவு எடுத்துதான் எங்களுக்குன்னு குல தெய்வங்கள் இருக்கு. எங்க கோவில்ல விநாயகர் பெருமாள் தான் முதல்ல இருக்கிறாரு, முருகர் இருக்காரு, அடுத்து உள்ள இருக்காரு கோவில். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு தான் முதன்மையா கோவில் கட்டுவாங்க, ஃப்ரண்ட்லயே கட்டுவாங்க. மீதி எல்லா கடவுளுக்குமே வந்து உள்ள இருக்கும். இந்து மதம் பிரகாரம் பாத்தீங்கன்னா விநாயகரை வழிபடுங்கள் முதலில் சொல்லுவாங்க. அப்ப விநாயகர் என்றால் என்ன, அதுக்குள்ள என்ன சத்து இருக்கு? அப்போ எனக்கு வந்து இது மாதிரி வந்து பொண்ணு பார்க்க போறேன்டா, திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. இப்ப எல்லாரும் சிரிப்பீங்க, யாருக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். லேட்டா பண்றீங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குமே, ஒன்னா பெத்தவங்க கிட்ட கேட்க முடியல. அவங்க சொன்னதும் உடனே நான் ரெடி ஆயிட்டேன், பட்டுன்னு தலையாட்டிட்டேன். எப்படா கேட்பாங்கன்னு பார்த்துருந்தேன், பட்டுன்னு தலையாட்டிட்டேன், ரெடின்னு. அதனால பொண்ணு பார்க்க போறேன், நீ போய் நம்ம கோவில்ல விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிட்டு வாடா அப்படின்னாங்க. சரின்னு நான் காலையில எழுந்து, நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, வெடிகாலம் 4 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு எப்படா கோவில் திறப்பாங்கன்னு முன்னாடி போய் 5 மணிக்கே நின்னுங்கிறேன். கோவில திறந்தாங்க, உள்ள போனேன்.
போயிட்டு விநாயகர்கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு திருமணம் பண்ண போறாங்க எங்க வீட்டுல, அதனால இறை உணர்வை அறிந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணு எனக்கு அமைச்சு கொடு அப்படின்னு ஒண்ணு கேட்டேன். ரெண்டாவது ஒண்ணு கேட்டேன், அங்கதான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார் விநாயகரே. பொண்ணு எப்படி இருக்குன்னா கண்ணங்கரேல்னு இருக்கணும்னு. முடி எப்படி கருப்பா இருக்க, முடியிலிருந்து கால் பாதம் வரல கருப்பா இருக்கணும் சாமி, அது மாதிரி எனக்கு ஒரு பெண்ணை அமைச்சு கொடு அப்படின்னு கேட்டேன். ஏய் திருப்பி சொல்றா, எனக்கு எதனா காது சரியா கேட்கலையானாரு. இல்ல சாமி, காது உங்களுக்கு கரெக்டா கேக்குது. பொண்ணு எப்படி இருக்குன்னா கண்ணங்கரேல்னு இருக்கணும், முகம் பார்த்தோம்னா அப்படியே கருப்பா இருக்கணும்னு. என்னடா வித்தியாசமா, ஏதோ சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும் இருப்பான் போல, ஏதோ விவரமான ஆளு. எல்லாரும் பாப்பா, எல்லாரும் வந்தா கருப்பா வருவான். அவன் எப்படி வேணான்னா பொண்ணை சிவப்பா கொடுன்னு வேண்டாம். சிவப்பா ஒருத்தன் வருவான், இதுவரையில எங்கிட்ட வேணது சிவப்பா பொண்ணை கொடுன்னு தான் வேணாம். கருப்பாகிறவனும் சிவப்பான பொண்ணு பாருன்னு சொன்னான், சிவப்பாகிறவனும் சிவப்பான பொண்ணு பாருன்னா, இவன் சிவப்பா இருந்துன்னு கருப்பா பொண்ணு பாருன்றானே, ஏதோ இவங்கிட்ட சப்ஜெக்ட் இருக்கு, கெட்டவாடா அப்படின்னாரு. உட்காடுறான்னாரு. இதுவரையில யாரையுமே என் பக்கத்துல உட்கார வச்சதில்லடா, அனாதியா ஒண்டியா உட்காந்துங்கிறேன்டா, நீயாவது கொஞ்சம் பக்கத்துல உட்காடுறா அப்படின்னாரு. இல்ல சாமி, சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, அந்த சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வைங்க சாமின்னு கேட்டேன். சொல்லுப்பா சாமி. சாமி உனக்கு ஏன் சாமி கல்யாணம் ஆகல, மேரேஜ் ஆகலன்னு கேட்டேன். ஏய் உலகத்திலேயே உனக்கு தாண்டா ஞானம் போறோம், எல்லாரும் வராங்களே அவங்க பிரச்சனையே சொல்லிட்டு போறதுக்கு தாண்டா வராங்க, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதை தீர்த்து வைக்கணும். ஆனா நீ ஒருத்தன் தாண்டா கொஞ்சம் மாற்றி சிந்தித்து கடவுளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்ட, ஒரு பெரிய அறிவாளிடா, உன்னை நாம மதிக்கிறேன்டா அப்படின்ட்டு உட்கார்றான்ட்டு சொன்னாரு. ஏய் இந்த உடல் கட்டமைப்பு என்பது 2, சத்துக்கள் என்பது 11, மண்ணு நீரு நெருப்பு காற்று விண்ணு பஞ்சபூதங்கள். அடுத்து அவர்கிட்ட வேற சொன்னேன், சாமி நான் எதிர்பார்த்த மாதிரி நீ அமைச்சு கொடுத்து விட்டால் உங்களுடைய கோவிலில் திருமணம் நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டேன். ஏய் இதை மட்டும் வேண்டாதரா, நீ எதை வேணாலும் வேண்டு, என் கோவில்ல திருமணம் பண்ணுவன்னு மட்டும் வேண்டாதரா, அது நடக்காது. ஏன் சாமி? சொல்றேன்டா, சொல்லித்தரேன். விநாயகர் கோவில்ல யாருமே பண்ண மாட்டாங்கடா கல்யாணம், முருகர் கோவில்ல தான் பண்ணுவாங்க அப்படின்னாரு. ஏன் சாமி அப்படின்னா, ஏன்டா வடிவேல் மாதிரி உட்கார்றா, ஏன் வருத்தியும் நான் சொல்றேன் கொஞ்சம் கேட்டுக்கடா, யாருமே கேட்கலடா இதுவரை. எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவங்க கஷ்டத்தை தான் சொல்லிட்டு போனாங்க, வேண்டிட்டு போனாங்கன்னா என் கஷ்டத்தை கேட்கல. இந்த உலகத்திலேயே முதல்ல என் கஷ்டத்தை கேட்டுக்கிறதுக்காக நீ வந்திருக்க, ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேட்டேன். உட்கார்றா சொல்றேன்னு அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அவரு பாவமான கஷ்டத்துல. ஏய் உடல் கட்டமைப்பு என்பது 2, என்னுடைய புரிதல் பிரகாரம் பசின்னு சொல்லுவேன், உங்களுடைய புரிதல் பிரகாரம் அது உயிரினே வச்சுக்குவோம். உடலில் 2 கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு உயிர் உற்பத்தி ஆகிக்கொண்டு இந்த உடலை கட்டமைத்துக் கொண்டே இருக்கும். அது எது என்றால் மண்ணு நீரு நெருப்பு காற்று விண்ணு பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் 5ம் சேர்ந்ததுதான் விநாயக பெருமான். அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உடலை கட்டமைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு புரிதற்காக வைத்துக் கொள்வோம், 1 கோடி செல்கள் இறந்து விட்டால் 1 கோடி செல்கள் பிறந்து எந்த இடத்துல இறந்து விட்டதோ அங்க எடுத்து போய் கட்டமைக்கும். பஞ்சபூதங்கள் 5. உனக்கு கல்யாணம் ஆவணும் அப்படின்னா என் தம்பி கிட்ட போடா, முருகப்பெருமான் கிட்ட தாண்டா, முருகர் கோயில தாண்டா கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப இந்த உடல் கட்டமைப்பு என்பது என்ன? மண்ணு நீரு நெருப்பு காற்று விண்ணு பஞ்சபூதங்கள் உடல் கட்டமைப்பு. இந்த உடலை மட்டும் கட்டமைக்கவே வேண்டால் மனித உயிரை படைக்காது. இதுதான் ஞானம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் என்னவாக நடக்குது? 2 கட்டமைப்பு, மொத்தம் 11 சத்துக்களே தெய்வ நிலைன்னு பேசுவேன். மண்ணு நீரு நெருப்பு காற்று விண்ணு பஞ்சபூதங்கள் 5. இது 5ம் ஒண்ணு சேர்ந்து இனிப்பு கசப்பு தோற்பு புளிப்பு உப்பு காரம் 11 சத்துக்களே தெய்வ நிலை. அப்ப இந்த பஞ்சபூதங்களை உண்ணுகிறவர்களும் உடல் கட்டமைக்கும், உயிர்கள் உற்பத்தியாகும், அது உடலுக்குள்ளவே நின்றுவிடும், உடலை விட்டு வெளியே வராது. அப்படி என்றால் என்னிடம் விந்து இல்லை. புரியுதுங்களா? விந்து இல்லடா என்கிட்ட. அதனால்தான் யாரா பொண்ணு கொடுப்பாங்க,
அனாதியா உட்காந்துங்கிறேன்டா. அப்போ அறுசுவை சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்றால், இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம் சாப்பிடும்போது உடலில் விந்து சுரக்கும். விந்து சுரந்தால்தான் பொண்ணு கொடுப்பார்கள், தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட முடியும், மனித இனத்தை படைக்க முடியும். படைப்பாளி. புரியுதுங்களா? முருகப்பெருமானை ஏன் நேசிக்கிறார்கள், முருகப்பெருமானை ஏன் வலுவா புடிச்சுங்கிறாங்க தமிழகத்தில்? அவர் படைப்பாளி. அவர் உடலில் உயிர் இருக்கு, உயிர் நேரா வராது, விந்தில் கலந்தால் மட்டும்தான் உயிர் வெளியே வரும். அப்ப விந்து வெளியே வர வேண்டும் என்றால் என்ன? அறுசுவை உணவை நீங்கள் எடுக்க வேண்டும். அதனால்தான் முருகப்பெருமான் என்ன, இவர் அரச மரத்துக்கு கீழவோ கோவில்லையோ உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, கோடிக்கணக்கான உயிர்கள் இறந்து கொண்டே இருக்கு, கோடிக்கணக்கான உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்கு. தன்னுடைய உடலில் எங்கெங்க அந்த செல்கள் இருக்குதோ அங்கங்க வச்சு கட்டமைப்பு முடித்து விட்டார். விந்து சுரக்கவில்லையே, யார் பொண்ணு கொடுப்பாங்க? அவன் கஷ்டப்படுறான். ஏய், எனக்கு விந்தே சுரக்கலடா, ஆளுக்காளுக்கு பொண்ணு பார்க்க சொல்றீங்க, அதாவது பரவாயில்லடா, கல்யாணம் பண்ணி ஜோடி ஜோடியா நின்று எங்கிட்ட வேண்டுதுடா. மனுஷே கஷ்டமா, நானும் ஒரு மனுஷன் தானடா, கடவுளா இருந்தாலும் ஒரு மனுஷன் தானடா, எனக்கும் ஆசை இருக்குதுடா. அதனால நான் யாரையும் பாக்குறதே இல்லடா. ஜோடி ஜோடியா, தனித்தனியா வந்தா கூட பரவாயில்லடா, ஜோடி ஜோடியா உட்காடுறாங்க, பேசுறாங்க. என் பக்கத்துல ஒரு ஜோடியும் இல்லடா, உன்னதாண்டா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுக்கிறேன், நீயே எழுந்து போயிட்டு விடா. நகைச்சுவையாக நான் சொல்லுகிறேன், சிந்திங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன வேணும்? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நியூட்ல போதும். அப்போ இவர்கிட்ட என்ன இருக்கு என்றால் மனுஷன் இருக்கான். இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, விநாயகர் பெருமானோட படத்தை இதற்கு மேல் கூர்ந்து கவனிங்கள். உங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றால், நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் என்றால், பஞ்சபூதங்களை மட்டும் சாப்பிட்டால் வாழ முடியாது, அறுசுவையை நீங்கள் சாப்பிட்டால் மட்டும்தான் வாழ முடியும். உலகத்திலேயே உணவை கையில் வைத்துக் கொண்டு உணவை மட்டும் பார்த்து கொண்டிருப்பார் விநாயகர். எந்த மனிதரையும் பார்க்க மாட்டார். இது மேல படத்தை கூர்ந்து கவனிப்பீங்க பாருங்க, சிலையை கூர்ந்து கவனிப்பீங்க. அப்படி கையில சிலையில அந்த அளவுக்கு இருக்காது, படங்கள்ல இருக்கும். உணவை கூர்ந்து அப்படி பார்ப்பார், எந்த மக்களையும் பார்க்க மாட்டார். இந்த சத்துதான் உன்னை வாழ வைக்கும், அறுசுவை. இதுதான் மனித இனத்தை படைக்கும் படைப்பாளி. அது நான் உடலை கட்டமைப்பு மட்டும் நான் படைக்கின்றவன், ஆனா மனித இனத்தை படைக்கின்றவன் யார் என்றால் என் தம்பி முருகப்பெருமான். அறுசுவை அவன் தான். 6 சுவை. அதை நீங்கள் சாப்பிட்டால் தான் விந்து சுரக்கும், மனித இனத்தை படைக்க முடியும். இதுதான் எல்லா ஜீவராசிகளும் செய்து கொண்டிருக்கு. எல்லா ஜீவராசியும் என்ன செய்கிறது? அறுசுவையை உண்ணுகிறது. இப்ப புரியுதுங்களா? இந்த திருவிளையாடல் படத்துல என்ன சொல்லிட்டாங்க? ஞானப்பழம் சொல்லி விட்டாங்க. அது ஞானப்பழம் அல்ல, ஞானம். முருகப்பெருமான் கிட்ட போனேன். முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? சாமி, எனக்கு இது மாதிரி செய்யறாங்க சாமி, எங்க அப்பா அம்மா பொண்ணு பாக்குறாங்க, அதனால என்னுடைய ஆசைகளை சொல்றேன். நல்லா பொண்ணு கண்ணங்கரேல் கருங்கருங்கருங்கருன்னு. ஏய், என்னடா வித்தியாசமா வேண்ட? இது வரைக்கும் சிவப்பு தான் பொண்ணு கேட்டிருக்காங்க, கருப்பாவை பொண்ணு கேட்க மாட்டாங்க, நீ என்னடா கருப்பா கேட்க? ஆமா சாமி, ஒரு ரகசியம் இருக்கு. இதுக்கு முன்னாடி விநாயகர் வேற கேட்டாரு. ஏய், சரி சாமி, நான் போயிட்டு வரேன்னு விநாயகர்கிட்ட சொன்னேன். ஏய், அந்த கருப்பா பொண்ணு பாக்குறேன்னு சொன்னியடா, அந்த கருப்புன்னா என்ன கொஞ்சம் சொல்ற? சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணு கொடுக்க போதில்லை. சரி சாமி, நான் வேஸ்டா உங்ககிட்ட பதில் சொல்லிங்கன்னு. முருகப்பெருமான் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சாமி. அதோட அவர் சைலண்டா உட்காந்து மகேந்திரன் கூட என்ன சொல்ல மாட்டேன்றான் உண்மைய. சரி, என் தம்பி இதாவது கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. அதே மாதிரி முருகப்பெருமானிடம் போய், சாமி, பொண்ணு உச்சி முதல் உள்ளங்கா வெள்ளம் கருப்பா இருக்கணும், கண்ணங்கரையில். அது மாதிரி பொண்ணு அமைச்சு கொடுத்தா உன்னுடைய கோவில்ல திருமணம் செய்யற சாமி. ஓகேடான்ட்டார். சாமி, உங்க கையில என்ன இருக்குன்னா அறுசுவை சத்து இருக்கிறது. அப்போ ஆதியில் வாழ்ந்தவர்கள் அறுசுவையை வழிபட்டார்கள், அறுசுவையை சாப்பிட்டார்கள். புரியுதுங்களா? உட்பொருளை புரிந்து கொள்ளுங்கள். அறுசுவை 6 சத்துக்கள், இதைதான் வழிபட்டார்கள், பாதுகாப்பு செய்தார்கள், அதை அதைதான் சாப்பிட்டார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகுது என்றால் மனைவியை காக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும், தேவையான பொருளாதாரங்களை காக்க.
கடினமாக உழைக்க வேண்டும். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு என்ன கொடுத்தாங்க? உலகத்தை சுத்தி வா என்று கொடுத்தார்கள். உட்பொருளை விளக்கல. இங்க மழை இது அதுன்னு நீ கடினமா போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பொருளாதாரம் கொண்டு வந்தால்தான் குடும்பத்தை மேம்படுத்த முடியும், தன்னுடைய சங்கதிகளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும். அப்போ பஞ்சபூதங்களை சாப்பிட்டால் லைட்டு வேலை தான் செய்ய முடியும், கடினமான வேலை செய்ய முடியாது. ஏதாவது பஞ்சபூதங்களை சாப்பிட்றவங்கள ஒரு ஏக்கர் அண்டா வெட்ட சொல்லுங்க பாலா, வெட்ட முடியாது. ஏதாவது ஒரு மலை ஏறி இறங்க சொல்லுங்க பாலா, அவ்வளவு பாஸ்டலா நிதானமா நடப்பாங்க. அப்ப பஞ்சபூதங்களை சாப்பிட்றவர்களும் நிதானம். ஆனா உடலில் நோய்கள் வராது. முருகப்பெருமான் கிட்ட போனோம்னா கடினமான வேலை, அறுசுவை சாப்பிடும்போது எல்லா வேலைகளையும் செய்யலாம், விந்து உற்பத்தியாகும், தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடலாம், குழந்தை பிறக்கும், மனித இனத்தை படைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வழிபட்டார்கள்? 6 படையலாக இருந்தது. 6 சுவை என்பது 6 படையலாக மாறியது. அடுத்து 6 படையாக மாறியது. அடுத்து 6 முகமாக வந்தது. அடுத்து முருகர்னு கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ விநாயகர்கிட்டையும் முருகர்கிட்டையும் என்ன சத்து இருக்குது பாத்தீங்களா? 11 சத்துக்கள் இருக்கு. அதுதான் தெய்வ நிலை, அதுவே ஆதிநிலை. அப்போ இத முருகப்பெருமான் சொன்னார். சொன்னதும் சரிடா, எல்லாம் ஓகே, உனக்கு எல்லாமே அமைச்சு கொடுக்குறேன், ஒன்னே ஒண்ணு, அந்த பொண்ணு கருப்பா இருக்கணும்னு கேட்டியே, அது மட்டும் என்ன ரகசியம் சொல்றான்னு கேட்டார் முருகப்பெருமான். சாமி, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சாமி. ஏன்னா என்னை விட அவர் சீனியர், எனக்காவது ஒரு மனைவி, அவருக்கு 2. சாமி, படைப்பினுடைய அறிவு பிரகாரம் பார்த்தால் முஸ்லிம் மதத்தில் அதை கடைபிடிப்பார்கள். ஆனா முஸ்லிம் மதத்தில் உள்ளவர்களே பல பேரை என்னிடம் நெருங்கி பழகுவார்கள். கேள்வி கேட்டால் தெரியாது, ஏன் நீங்கள் வெள்ளை நிறத்தில் ஆண்கள் உடை போடுகிறீர்கள், பெண்கள் ஏன் கருப்பு நிறத்தில் உடை போடுகிறீர்கள் என்று கேட்பேன். அவர்கள் ஒரு விதமாக சொல்லுவார்கள். ஒரு சிலர் மருத்துவம் ஏதோ அவங்களுக்கு புரிந்த அளவுக்கு சொல்லுவார்கள். ஒரு சிலருக்கு தெருளங்கையான்னுவார்கள். உட்பொருளை, ஆற்றலோட எனர்ஜிகளை புரிந்து கொள்ளுங்கள். சூரியன் என்பது கதிரவன் கொஞ்ச நேரம்தான் மஞ்சள் நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் காட்டுவார், மீதி நேரத்தில் முழுமையாக வெள்ளை நிறத்தை காட்டுவார். சூரியன் வந்துவிட்டாவே பிரபஞ்சகம் வெள்ளை நிறத்தோட இருக்கும். அப்ப வெள்ளை என்பது ஒரு ஆற்றல் பூமியில் இறங்குகிறது. பூமி என்பது பெண் தன்மையானது, கருப்பு. அப்போ கருப்பு நிறம் என்பது வெள்ளை நிறத்தை இழுக்கிறது. அப்ப சூரியன் என்பது கருப்பு நிறத்தை இழுக்கிறது. இது இரண்டும் நன்றா இணையும், கருப்பும் வெள்ளையும் இணையும். இதை முஸ்லிம்களுக்கு விளக்கும். ஐயா, அற்புதமான ஞானம். உட்பொருள் இதுதான். அதெல்லாம் உங்க மதத்தில் உங்களுக்கு பலவிதமாக சொல்லிக் கொடுப்பார்கள், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்று எதையும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள். பெண் என்பவள், கரு சுமப்பவள் கருப்பாக இருக்க வேண்டும் என்று இதை நம்மளுடைய முன்னோர்கள் அறிந்து கருப்பு உடையை கொடுத்தார்கள். இவன் வெள்ளை நிறத்தோட இருக்கின்றவன், இவனுடைய விந்தாற்றிலே வெண்மை. அதனால் இவன் வெள்ளை உடையை போடும் பொழுது அதற்கு ஏற்ற ஆற்றல் சேகரித்து அவனுடைய விந்தாற்றல் பெருகி அது தரமாக இருக்கும். பெண் என்பவள் கருப்பு, சிகப்பா பிறந்தது, படைப்புல மாற்றம் இருக்கலாம். ஆனா சத்து என்பது பூமி. பூமியை ஒரு ஆய்வு எடுத்தால் மண் பகுதியாக இருந்தால் அதிகம் பகுதிகள் பார்த்தால் கருப்பு நிறம் தான் இருக்கும். சிவப்பு மண்ணு கம்மி, கருப்பு மண்ணு தான் அதிகமாக இருக்கும். இது ஒரு புரிதலுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இல்ல நிறைய இதுல வாத விவாதங்கள்லாம் எடுத்துக்காதீங்க, ஒரு புரிதலுக்காக நடத்துகிறேன். அப்போ பகல் என்பது கால்சியம், ஆண் தன்மையானது. இரவு என்பது இருட்டு, பெண் தன்மையானது. புரியுதுங்களா? கால்சியம் மெக்னீசியம் எதுவாக இருந்தாலும் கால்சியம் மெக்னீசியத்துல கொண்டு வந்து பிடிச்சிடுவேன். இப்போ காந்த ஆற்றல் இருக்கு, வடக்கு, இதுவும் வடக்கு. வடக்கோட வடக்கோ வச்சு பாருங்க, இணையவே இணைய அழித்து இப்படி கொண்டு வரணும், கொண்டு வந்து இப்படி நிக்க வைக்கலாம். அது ஓட்டினால டக்குன்னு விரிஞ்சிடும். ஆனா இப்படி திருப்புங்கள், இப்ப என்னாச்சு, வடக்கு தெற்கு சரன்னு ஓட்டும். இப்ப புரியுதுங்களா? இழுக்கும் ஆற்றல் உள்ளது. அப்ப மேல இருந்து வெள்ளை
நிறம் வருகிறது, பூமியிலிருந்து கருப்பு வருகிறது. இது இரண்டும் இணையும் பொழுது ஆரோக்கியம் இருக்கும் உடலில் ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். முதல்ல ஆண் தன்மை பெண் தன்மை கால்சியம் மெக்னீசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். படைப்பு என்பது சூழலுக்கு ஏற்றவாறு ஆதியில் பார்த்தால் எல்லாருமே கருப்பாக தான் இருந்தார்கள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்ப எல்லாமே சுத்த வெளியில் வாழ்ந்தார்கள். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றவாறுலாம் மாறும். கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாட்டுல கிளைமேட்டுக்கு பனி, அங்க குளிர் பிரதேசம், அதுக்கு ஏற்றவாறு மாறும். ஆனா உள்ள இருக்கிற உள் சத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கருப்பு என்பது இழுக்கும் ஆற்றல். சகப்போட சகப்பு சேரும் பொழுது அதிகமா அந்த இழுக்கும் ஆற்றல், அன்புகள் கொஞ்சம் குறைந்து இருக்கும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி மாற்றி அமைக்கும் போது அன்புகள் அதிகமாக இருக்கும். இப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை முருகர்கிட்ட சொன்னேன். இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா சொல்லியிருந்தனா, 2 மனைவியும் பாத்தீங்கன்னா சோப்பாதாண்டா பார்த்து கட்டிக்கினேன், அதான்டா ரொம்ப பிரச்சனையாகுதுடா, தாங்கவே முடியலடான்றாரு அவரு. கருப்பாக்கிறத பார்த்து கட்டியிருந்தனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், சண்டை குறைஞ்சிருக்கும் பொழுது பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இதை நகைச்சுவையாக நான் சொல்லுகிறேன், ஆனா உட்பொருள் அதுதான். ஏனென்றால் ஒரு நகைச்சுவையாக சொல்லும் பொழுதுதான் இதை ஆழ்ந்து பதிவாகும். உங்களுக்குள் சிரித்து கொண்டே தனக்குள் பதிய வைப்பீர்கள். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் 11 சத்துக்கள் தெய்வ நிலை. அந்த சத்துக்களை உங்களுடைய உடலுக்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய உடலை நலமோடு வாழ வைக்க வேண்டும். அப்ப பஞ்சபூத சத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா, இந்த உடல் கட்டமைப்பு மட்டும் செய்யுமே வேண்டாம், கட்டமைப்பு மட்டும் செய்யும், ஆனா மனித இனத்தை படைக்காது. அப்போ மனித இனத்தை படைப்பது யார் என்றால் அறுசுவை. அதனால்தான் இவரிடம் விந்து உள்ளது, இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும், மனித இனத்தை படைப்பார் என்று முருகர் கோவில்ல திருமணம் செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லாம் முருகர் கோவில்ல தான் திருமணம் நடக்கும். அவர் சுத்தி வருவதற்கான காரணம் என்ன? கடினமாக உழைத்தாக வேண்டும். திருமணம் செய்தால் மனித இனத்தை மனிதன் படைக்கிறார், ஆணும் பெண்ணும் சேர்ந்து மனித இனத்தை படைக்கிறது. 2 பேரும் கடினமாக உழைத்து தன்னுடைய உடலுக்கு தேவையான உணவுகளையும் சேகரித்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உணவு கொடுத்து வாழ வைக்க வேண்டும். இதுதான் முருகப் பெருமான். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டு உங்களுடைய உடலுக்கு இந்த 11 சத்துக்களை கொடுத்து உடலில் மேம்படுத்தி உங்க உடலை நலமோடு வாழ வைங்கள். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். ஆதியில் இருந்தது 6 முகம் அல்ல, 6 சுவை, 6 படையல். இதுதான் முருகப்பெருமான். சத்தினிடம் சரணாகதியாய், பசியிடமும் உணவினிடையும் சரணாகதியாய் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கான மார்க்கத்தை அமைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை, பசி மார்க்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அது சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சக பசி என்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை புரிந்து கொண்டு நல்ல உணவை உண்ணுவதற்காக முயற்சிகள் எடுங்கள். உங்கள் பகுதியில் கொஞ்சம் இடம் இருந்தால் 2 விதைகளை நட்டு அதற்கு தண்ணி ஊற்றி அந்த செடியை வளருங்கள். அந்த இயற்கை தான் அறுசுவை. அது எப்பொழுதும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்கும். கால்சியம் என்ற ஒரு சத்தும் மெக்னீசியம் என்ற ஒரு சத்தும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பசியிற இயக்கத்தோடு நலமோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோட பசித்தர் மூலிகை மகேந்திரன் முடிக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் நான் மூலிகை பண்ண வச்சினர், அதை பற்றி சிந்திங்கள் கொஞ்சம். என்னுடைய பண்ணையில் விதை விதைத்தது கிடையாது, ஏர் ஓட்டியது கிடையாது, களை வெட்டியது கிடையாது, தண்ணி பாய் விட்டது கிடையாது. இந்த பண்ணை எங்க இருக்கு? இந்த ஒரு வாரம் ஒரு சிந்திப்போம். டிப்ஸ் மாதிரி எவ்வளவு சிந்திக்கிறீங்க, ஒரு கண்டுபிடிங்களேன். எப்படியாவது வீட்டுல தேடி கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இந்த இடத்துல தான் சொல்லிவிடுங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சி அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும், அட்டன் பண்ணாதவங்களுக்கு தெரியாது. அடுத்த நிகழ்ச்சியில் அதை சந்திப்போம். அப்ப என்னன்னா, என்னுடைய பண்ணையில்
விதை விதைத்தது கிடையாது, ஏர் ஓட்டியது கிடையாது, தண்ணிப்பா விட்டது கிடையாது, களை வெட்டியது கிடையாது, உரம் போட்டது கிடையாது, எதுவுமே போட்டதில்லை. அந்த பண்ணை எங்க இருக்கு? ஒரு சிம்பிளான ஒரு ஆராய்ச்சி. அடுத்த வாரத்துல இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த பண்ணை எங்க இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடுங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கேளுங்க ஐயா. எல்லாம் அடுத்து போயிருக்காங்க. சரியா கேட்கலங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குது. அவர் ஐயா பேசுறது எனக்கு ஏன்னா மற்றவங்க யாருன்னா கூட சொல்லலாம். இப்ப வீடியோ கால்ல வரலாம் நீங்க. கேக்குதாயா? கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்க ஐயா. என்ன சொல்றது முருகாங்கிற மாதிரி கருத்துக்கள் இது பிரபஞ்சம் கொடுத்த ஞானம் ஐயா. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் என்னை பத்தி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அப்படின்னா இன்னும் நடத்துறேன். பசித்தர் என்றால் என்ன, சித்தர் என்றால் என்ன அப்படின்னு பாடம் நடத்தும். அது இன்னும் கொஞ்சம் போன பிறகு நடத்துவேன். அன்னைக்குதான் இந்த பசித்தர், இந்த உலகத்துல சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மகரிஷிகள், பாபாஜிகள், இந்த ஜி அந்த ஜி எல்லா ஜியும் வருவாங்க, எல்லா கடவுளும் வருவார்கள். ஆனா அந்த உலகத்தில் பசித்தர் என்று முதல் சொல்லுவதற்கான அனுமதி இந்த பிரபஞ்சம் எனக்கு தான் கொடுத்தது, எந்த மகானுக்கும் கொடுக்கல. அந்த பசித்தர் என்றால் என்ன, ஆதியில் எப்படி வாழ்ந்தார்கள், பாதியில் எப்படி மாறியது. இப்ப பாஸ்கரையா சொன்னார் பாத்தீங்களா, ஆழம் வேலும் பல்லு கூறிதுன்னு சொன்னாங்க. சென்ட்ரல் வேப்பங்குச்சி கோத்து விட்டாங்க. வேப்பங்குச்சியில பல்லு தேய்ச்சி உடம்புல கசப்பு சத்து அதிகமாகி பல பேருக்கு குழந்தை பிறகு. இப்ப வேப்பங்குச்சி எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தேய்க்கணும், இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை தான் வேப்பங்குச்சியில தேய்க்கணும். கசப்பு தன்மை அதிகமாகிவிட்டால் ஆணுடைய உயிராற்றல் செயலிழந்துடும். பெண்ணுடைய உடலாற்றல். கசப்பு என்பது நோய் எதிர்ப்பு சக்தி, ஆனால் அது அளவோட இருக்க வேண்டும். பசிப்பதற்காக பயன்படுத்தணும்னா டெய்லி எல்லாம் வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கூடாது. அது பாதியில உருவானதுதான் வேப்பங்குச்சி. ஆதியில ஆழம் வேலும் தான் பல்லுக்கு. தோற்பு சத்து பல்லை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். கசப்பு இதுக்கு மேல யாராவது வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறாங்கன்னா சொல்லி கொடுங்க. பல பேருக்கு குழந்தை இல்லாம போயிடும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு வாரத்துல ஒரு நாள் தேய்ங்கோ, இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை வேப்பங்குச்சியில தேய்ங்க. அதே மாதிரி வேப்பிலை பொடியும் அதிகம் உள்ளுக்கு சாப்பிடாதீங்க. கசப்புத்தன்மை ஒரு அளவு முறை, கொஞ்சமா எடுத்து. ஐயா சுத்தமாவே யார் பேசுறதோ கேட்கல. இல்ல எனக்கு டவர் இல்லையா? இல்ல இருக்கு உங்களுக்கு இருக்கு. சில பேரு கொஞ்சம் ஆடியோ ஆஃப் பண்ணீங்க. அவங்க என்ன ஆடியோ ஆன் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. ஆடியோ ஆன் பண்ணீங்க. ஆனா ஐயாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு. நமஸ்காரம். சொல்லுங்க ஐயா, கிளியரா கேக்குங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வேப்பங்குச்சி தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க குழந்தை குண்டை தூக்கி போடுறீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. திருப்பி வேப்பங்குச்சியில தான் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஐயா அது தப்புங்க ஐயா. பரவாயில்ல ஐயா, மனிதர்கள் தெரியாம மாறிட்டாங்க. இது மேல சொல்லி கொடுங்க ஐயா, எல்லாரும் சொல்லி கொடுங்க ஐயா. ஆளும் வேலும் பல்லு குறிது. நாங்க வேப்பங்குச்சி பல்லு குறிதுன்னு எழுதல புக்ல. எல்லாம் அந்த வேப்பங்குச்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்னுடைய நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க ஐயா. அப்ப நிறைய பேர் இதுல வேற ஒரு மருத்துவ குறிப்பு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஐயா. முதல் நாள் 1 இலை, 2வது நாள் 2 இலை, 3வது நாள் 3 இலை, 4வது நாள் 4, இப்படி 20வது நாள் 20 இலை வேப்ப இலை, இப்படியே சாப்பிட்ட 48 இலை லாஸ்டா. திருப்பி 48ல இருந்து அப்படியே ரிவர்ஸ் வர்றது 47, 46, 45, இப்படியே கொண்டு 5 இலை, 4 இலை, 3 இலை, 2 இலை, 1 இலை, இது மாதிரிலாம் தயவு செய்து சாப்பிடாது. இதெல்லாம் யாரு கலக்கி விடுறாங்கன்னே தெரியல. படைப்புல அப்படி எல்லாம் கிடையாதுங்க. தன்னுடைய உடலை கூர்ந்து சிந்தித்தால் எவ்வளவு சாப்பிடணுன்றது புரியும். அதனால்தான் நான் சொல்லுவேன், உலகத்தில் எனக்கு யார் சொன்னாலும் பேச்ச நான் கேட்க மாட்டேன்.
என்னுடைய உடல் என்ன சொல்லுகிறதோ அது பேச்சு தான். எந்த குருமார் வந்து சொன்னாலும் சரி, என்னுடைய உடலுக்கு நீ சொல்லாதே, நான் சுய அறிவில் வாழுகின்றவன், கண்ணை மூடி எனக்குள் நான் சிந்திப்பேன், என்னுடைய உடல் என்ன விளக்குகிறதோ, என்னுடைய மனம் என்ன விளக்குகிறதோ அதை மட்டும் நான் செய்வேன். அதனால சிந்திங்க ஐயா. வாயில் வைத்ததும் வெகுட்டுகிறது. அப்ப என்ன சொல்லுகிறது? நாக்கு என்ன, இந்த சுவை என்பது அளவோட இருக்க வேண்டும், அளவுக்கு மீறி அதை கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறது. நாக்கில் வைத்ததும் வெகட்டுகிறது. அதனால இதுக்கு மேல சொல்லி கொடுங்க. என்னுடைய நிகழ்ச்சியில நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் இப்ப வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்கறது. உடல் உபாதை இருக்கிறவங்க தான் கசப்பை எடுக்கணும்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அதிகம் கசப்பு எடுக்க கூடாது. உடல் உபாதை இருக்கிறவங்க கசப்பை கடைபிடிங்க, கசப்பு சத்து அதிகமா கொடுப்பாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள நீங்க எதுக்கு அதுல வந்து தேய்க்கிறீங்க? ஏதாவது ஒரு பல்பொடியில தேய்ங்கோ, ஆலம் வேளங்குச்சியில தேய்ங்கோ, இல்லை எதனா ஒரு பல்பொடி மாநகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது, அதனால எதனா ஒரு பல்பொடியில தேய்ங்க ஐயா. அதுக்காக சொல்றேன். ஆனா வேப்பங்குச்சி வாரத்துல ஒரு நாள் பயன்படுத்துங்கள், 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க, நல்லது உடம்புக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. அதே மாதிரி உங்களுடைய உடலில் பசி தடைபடுகிறது என்றால், பசியை தூண்டுவது எது என்றால் கசப்பு, சாப்பிட தூண்டும். அதுக்காக அதனால்தான் உடல் உபாதை இருக்கும்போது ஜுரம் வரும்பொழுது பசி தடைபடும், கசப்பு சத்தை நாவில் வைத்ததும் கசப்பு தெரியாது, கசப்பு சுவை கேட்கும். இதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தனிமையில் சிந்திங்கள், சிந்தித்து ஆய்விடுங்கள். உங்களுடைய நாக்கு என்ன சொல்லுகிறதோ அதன் பேச்சை கேளுங்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க. இதுக்கு மேல கருப்பாகிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். சரிங்க ஐயா. சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்றால் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். வேறு சந்தேகங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை. ஐயா வந்து நல்ல விளக்கத்தோடு நல்ல ஒரு சிந்தனைகளை நமக்கு அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விநாயகராகவும் நாம் முருகராகவும், அவர் கால்சியமாகவும், நாம் மக்னீசியமாகவும், அவர் சிவப்பாகவும், நாம் கருப்பாகவும், கிட்டத்தட்ட நிறைய ஐயா. திருமணமானவங்க ஐயா, எனக்கு சன்னியாசி கொடுத்துருவீங்க போலுக்குத நீங்க. ஒரு பையன் ஒரு நானும் உங்களா கூடவே கலந்துக்க இருக்கிறேங்க ஐயா. என்ன தனியா விநாயகர் உட்கார வச்ச மாதிரி தனியில உட்கார வச்சுடாதீங்க ஐயா. நம்ம சொல்ற உதாரணத்துக்கு நம்ம ஒரு கருத்துக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குங்கிறத ஒரு அடைமொழி நீ பயந்துடாதீங்க உங்களுக்கு. அதனால வந்து இவ்வளவு பெரிய விளக்கங்களை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு அடைமொழியுடன் நம்மை சிறப்பாக சிந்திக்க வைத்து, உண்மையா வந்து இன்னைக்கு வந்து காமெடி எல்லாத்துலயும், ஒரு படத்திலேயே ஒரு காமெடி இருக்குன்னா அது உட்கருத்து அந்த காமெடியா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இன்றைய நம்மளுடைய இந்த காலை சக்கரத்துல இன்னைக்கு ஐயா கொண்டு வந்த அந்த காமெடியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இதுவரையும் யாரும் உணர்த்திடாத, உண்மை புரிந்திடாத உலகத்தில் நாம் வந்து இந்த வந்து ஒரு உண்மையான கருத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஐயா கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேப்பலையை வந்து விளக்காதீங்கன்னு சொன்னாங்க, இவங்க வந்து வேப்பலையை தான் எல்லாம் விளக்க சொல்றாங்களேன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து அறுசுவையை வந்து ஒரு சுவையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்க கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இனிப்பா இருக்கட்டும், கசப்பா இருக்கட்டும், துவர்ப்பா இருக்கட்டும், அந்த அறுசுவையை வந்து ஒண்ணு மாறி எடுத்தாதான் நம்மளோட உடல்நிலை வந்து கரெக்டான அந்த பருவநிலைக்கு மாற்ற மாதிரி இருக்கும். அந்த வகையிலே ஒரு கசப்பான ஒரு அந்த வேப்பங்குச்சியை வளர்க்கணும்னா கண்டிப்பா ஐயா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு உடல்ல வந்து ஒரு உறுப்புகள் பாதிக்கப்படும், உபாதைகள் நமக்கு ஏற்படும். அந்த காலத்துல வந்து இடையில வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஆழம் மேலும் பல்லு குருதி என்பது அனைவரும் உணர்த்திய ஒரு உண்மையான விஷயம். அந்த விஷயத்தை ஐயா சொல்ற மாதிரி வேப்பங்குச்சியை பத்தி நமக்கு சொல்ல, ஆனா வேப்பங்குச்சி வளர்க்க சொன்னது வழியா அதுக்கு ஒன்று உதாரணங்கள் நமக்கு சொல்லல. கண்டிப்பாக இது வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா பழமைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும் இடையில் மாற்றங்கள் நம்மை மாற்றி வைத்துக் கொண்டு உள்ளது. ஆகையால் நாம் சில விஷயங்களை உணர்ந்து, உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி உணர்ந்து நாமும் அதை பின்பற்றி அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. நமக்கு சிறப்பாக நல்ல ஒரு சிந்தனையான விஷயங்கள் ஒவ்வொரு வாரம் ஐயா வரவுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் எல்லாருமே ஒருத்தவங்க பேசுவாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு அதோட ஒரு அதிகமான ஒரு பயிற்சி முறைகள் நமக்கு கிடைக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க வந்து நமக்கு அந்த வகுப்பு எடுக்கக்குள்ள இதுவரையும் நாம் கண்டிராத உண்மையாக ஒரு புதுமையான நிகழ்வை நாம் இன்னைக்கு வந்து கத்துக்கக்கூடிய விஷயமா ஒரு வாரம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு இறைவன் கொடுத்த, அந்த பிரபஞ்சம் கொடுத்த, அந்த பசித்தர் கொடுத்த ஒரு உண்மையான விஷயமா கூட இருக்கலாம்.
கண்டிப்பாக நாம் இந்த நிகழ்வில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு இருப்போம் என்பது அனைவருக்கும் ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். அனைவரும் இந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நீங்களும் சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுத்துங்கள் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏனென்றால் இன்று இது மாதிரியான விஷயங்களை சொல்வதற்கே ஆள் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு அற்புதமாக அருமையாக நமக்கு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நமக்கு விநாயகரை பற்றியும் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலை நயத்துடன் அருமையாக நமக்கு புரிய வைத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த பசித்தர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய அந்த தன்னார்வ நிகழ்ச்சி அனைத்தும் எங்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, இனி வரும் காலங்களில் உங்களுடைய இந்த பயிற்சி முறைகள் அனைவருக்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நமக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பனந்தாள் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த ஆசானை கண்ணப்பனை அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும், திட்டத்தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே சிறப்பாக நமக்கு உரையாற்றிய மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்.